வணக்கம். இன்றைக்கி கெஸ்ஸிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து நேற்று வந்து 752 ஓகேங்களா. ஸோ அந்த 752 அப்படிங்கும்போது ஒரு நம்பர் இறக்கி 751 வரலாம். இது இல்லாமல் ஒரு 3 செட்டு பெண்டிங்கில் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அவ்வளோதான். ஒரு வேளை ஏன்னா இன்றைக்கி வந்து 7க்கு 7 ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்ஸ் நிறையாவே இருக்குது. 7க்கு 7 ரிப்பீட் ஆகுது. சொல்லப்போனால் 7க்கு 7 வருது, 5க்கு 5 வருது. ஒரு நம்பர் இறக்கி வேணால் 2க்கு 1 வைக்கலாங்கிற மாதிரி ஒரு செட்டு வருது கணக்கில். ஆனால் வருது, கண்டிப்பாக வருது. உங்கள் கணக்கில் இருந்தால் ப்ளே பண்ணி பாருங்கள், சரிங்களா. ஏன்னா 002 002 2க்கு 9 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 002. அதே மாதிரி நம்மளுக்கு இந்த இடத்துலையும் 002. சொல்லப்போனால் இந்த இடத்துல 2 இடத்துலையுமே சேம் பேட்டர்னில் இருக்குது. ஆனால் இந்த மந்த்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் 002 அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த மந்த்லி சார்ட்டை கணக்கு பண்ணும்போது 751 திரும்பி வர மாதிரி தெரியுது. ஓகேவா. இங்கே எப்படி 430க்கு 420 அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சோ அதே மாதிரி ஒரு வேளை இவன் வந்து இன்றைக்கி ஒரு நம்பர் இறக்கி 751 திருப்பி கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஒரு செட்டு உங்கள் கணக்கில் இருந்தால் எடுத்துக்கோங்க. சரி, இப்போ வந்து இந்த பார்த்திங்கன்னா இந்த வீக்லி சார்ட்டு இந்த இயர்லி சார்ட்டை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு திரும்பி வரக்கூடிய நம்பராக இருக்கலாம். இந்த மந்த்லி சார்ட்டை வரும்போது எனக்கு வந்து இந்த இடத்துலையும் 752, இந்த இடத்துல 752, இங்கே 752, சரியா. இந்த 2 இடத்துலையும் இப்போ நம்மளுக்கு கணக்கு வரும்போது என்ன மாதிரி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 919 டேரெக்டாக நம்மளுக்கு தெரியுது. இங்கே பார்த்தீங்கன்னா 533 தெரியுது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு காரணியம் வந்து லாஸ்ட் டைமாக ரிசல்ட் அடித்ததில் வந்து 330 லாஸ்ட் டைம் அடித்தது, சரியா. இப்போ என் கணக்கில் வந்து 751 ஒரு பக்கம் இருந்தாலும் நான் காரணியால் வந்து லாஸ்ட் டைம் அடித்தது வந்து 330 அடிச்சிருக்கான். அப்படிங்கும்போது ஒரு வேளை இன்றைக்கி 330 அப்படியே திருப்பி இறக்குவானா அப்படின்னாலும் 7க்கு 3 5க்கு 3 2க்கு 5 அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு வருது. அப்படிங்கும்போது 335. அதே மாதிரி இந்த 2 நம்பரும் டேரெக்டாக இருக்குது. ஆனால் காரணியை பொறுத்த வரைக்கும் ஒன்று மிஷின் நம்பர்லேருந்து வரலாம், இல்லை வந்து ரிசல்ட் மெத்தட்லேருந்து வரலாம். 335 919 அப்படிங்கிற மாதிரி என் கணக்கில் வருது. ஸோ இது படி பார்க்கும்போது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 751 335 919 3 செட்டு உங்கள் கணக்கில் எடுத்து வச்சு உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க, சரிங்களா. அவ்வளோதான். சரி, இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்னும் 2 செட்டுக்கு கணக்குக்கு எனக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தா நம்மளுக்கு இந்த கணக்குக்கு வந்து நேற்று என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 742 732 அப்படி சொல்லிட்டு கணக்கில் வச்சேன். ஆனால் ஏசியில் தான் அது பாஸ் ஆனிச்சு. நேற்று வந்து நம்மளுக்கு ரெகுலராக நம்ம கொடுக்குற நம்மளுக்கு வந்து ரெகுலராக வாங்குறவங்க நேற்று இது பண்ணாங்க. ஆனால் ஏசியில் தான் அது பாஸ் ஆனிச்சு. ஒரு வேளை 32 வரலன்னா 42 வைப்பான்னு பார்த்தா அவன் அப்படியே டேரெக்டாக 52 வச்சுட்டான். அவ்வளோதான். எனக்கு நேற்று 4D கொடுக்கும்போது நான் டி போர்டில் வந்து எனக்கு 9க்கு எனக்கு வந்து, ஆனால் நேற்று நான் கணக்கு எடுத்தது 9க்கு நான் கணக்கு எடுத்தது பார்த்திங்கன்னா நேற்று வந்து 0 எடுத்தேன். நான் கொடுத்தது 0742 0732 0523 இந்த 3 செட்டு தான் நேற்று நம்ம கொடுத்தேன். நான் 2:30 மணிக்கு கொடுத்தது. ஆனால் அதில் பார்த்திங்கன்னா ஏசியில் வந்து இந்த இதில் மட்டும் நான் மிஸ் பண்ணிட்டேன். 32 வரலன்னா ஒரு வேளை அவன் 42 தான் கொண்டு வருவான், அதுக்கு ப்ளஸ்ஸு 52 அப்படின்னு சொல்லிட்டு போகமாட்டான்னு நினச்சி இது பண்ணதில் நான் அதனால தான் இந்த 32 திருப்பி அப்படியே 23ன்னு கொடுத்தேன். அதே 32 வரலன்னா 42 வரும்னு பார்த்தா இவன் 52ன்னு வச்சுட்டான். இதுதான் நேற்று நடந்தது. சரி நண்பர்களே, இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாத கணக்கு இதில் வந்து பார்த்தோம்னா இந்த 2 ரிசல்ட்டுமே ஓரளவுக்கு நோட் பண்ணிக்குவோம், சரியா. இந்த 752 452 இது இந்த பக்கத்துலேருந்து வரும்போது இந்த இடத்துல என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 421 வருது, சரியா. அதாவது 450 1க்கு 4 1க்கு 4
5க்கு 2 2க்கு 4 அப்படின்னு வருது. அப்படி 1க்கு 4 அப்படிங்கும்போது நேற்று நம்மளுக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 7 அப்படிங்கும்போது 7க்கு வந்து 0 வருது. அப்படிங்கும்போது 7க்கு வந்து 0 உங்கள் கணக்கில் வருதா பாருங்கள். ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கலாம். 7க்கு வந்து அப்படின்னும்போது இந்த இடத்துல 0 ஒரு கணக்குக்கு சொல்கிறேன், அது பாருங்கள் உங்களுக்கு ஓகே நான் எடுத்துக்கேன். 7க்கு வந்து 0, 1க்கு 4, 2க்கு 5க்கு 2 அப்படிங்கும்போது அந்த 2 அப்படியே எடுத்துக்கலாம். 2க்கு 4 அப்படிங்கும்போது 0 2 4 அப்படி சொல்லிட்டு வருது கணக்கு. 0 24 உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. சரியா? ஓகே. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்றைக்கி வேணால் டபுள்ஸ் வருது. ஆனால் என் கணக்குக்கு அது ஏபியில் டபுள் 3யாக வருது. அவ்வளோதான். 752 அப்படின்னு கணக்கு எடுக்கும்போது எனக்கு தெரிஞ்சு 752 18க்கு 19 அப்படின்னா இதில் தான் நான் பார்க்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே நம்மளுக்கு வந்து 852 இருக்குது. 852க்கு இங்கே வந்து 607 இருக்குது. பார்த்தீங்கன்னா 8க்கு 6 அப்படிங்கும்போது 7க்கு 5 507 அப்படின்றது ஒரு கணக்குக்காக எடுத்துங்க. இதை டீட்டெயிலாக வந்து இதில் அப்படி அக்யூரேட்டாக இருக்கா, இதில் எப்படி அக்யூரேட்டாக இருக்காங்கிற விஷயங்கள்லாம் வேணாம். இதில் சிம்பிளாக போனால் இந்த 18ஆம் தேதி சொல்லப்போனால் இந்த ஒரு 18ஆம் தேதியில் நேற்று வந்த ரிசல்ட்டு 752. ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி பேட்டர்னுக்கு நான் எடுக்கக்கூடிய பேட்டர்ன் நான் இப்படி தான் எடுப்பேன். இதில் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 42 இருக்குது, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 52 வருது. சரியா? அப்படிங்கும்போது இந்த இடத்துலையும் 42 இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இருக்க அந்த 52 அப்படியே வருமா அப்படின்றது பார்த்திங்கன்னா 52க்கு பதிலாக இந்த இடத்துல அவன் 51 வச்சு ஒருவேளை 4க்கு 7ன்னு சொல்லி வச்சாலும் அந்த 751 நான் சொன்ன கணக்கு உங்களுக்கு வரும். சரியா? 1. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த கணக்கில் வந்து சரி இதே மாதிரி லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா 330 வந்து இதில் அடிச்சிருக்காங்க. கடைசியாக வந்து காரணியோட ரிசல்ட் வந்து 330. நான் பேட்டர்னில் எடுக்கிறது இப்படி தான் எடுப்பேன். இதில் தான் ஆனால் போர்ட்லேயும் கொஞ்சம் உட்கார்றது மாதிரி இருக்குது. அதனால் பாருங்கள், உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் எடுத்துங்க. அவ்வளோதான். இந்த 330 லாஸ்ட் டைம் இது தான் வந்து காரணியால் லாஸ்ட் டைம் அடித்த ரிசல்ட். ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துல 40 இருக்குது, இங்கே வந்து 30 இருக்குது. சரியா? அதே மாதிரி அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டை ஒரு நிமிஷம் கவனித்து பார்த்தீங்கன்னா இங்கே 9399 அப்படின்ட்டு இருக்குது. இந்த இடத்துல இருக்கிற 99 வந்து அப்படியே பிரித்து டி போர்டில் 9, பி போர்டில் 9ன்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா 3க்கு 0 பவரு, 9க்கு 5 பவர்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ அதுபடி தான் நான் வந்து அடுத்த நாள் கணக்கு, அதாவது நேற்று ரிசல்ட் 752. அப்போ அதுக்கு அடுத்த நாள் வந்து உட்கார நம்பரில் என்ன வருது அப்படிங்கிறத நான் எடுக்கும்போது அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா திரும்பி உங்களை நான் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல, இருக்கிற விஷயத்த சொல்கிறேன். 752க்கு வந்து 387ன்னு ஒரு கணக்கு வருது. ஆனால் இது அப்படியே பரட்டி இந்த இடத்துல நம்மளுக்கு 387 கணக்கு வருதா அப்படின்றது பார்த்திங்கன்னா சொல்லப்போனால் 387, அதாவது 7க்கு 3, 5க்கு 8, 2க்கு 7 அப்படின்னு கணக்கு. இந்த 387 அப்படிங்கிறது நான் வந்து பெண்டிங் நம்பராக வச்சுக்கிறேன். இருந்தாலும் இதுபடி இப்போ வந்து இந்த மந்த்லி சார்ட்டில் மேட்ச் ஆகும்போது எப்படி இருக்குது அப்படின்னு இந்த மந்த்லி சார்ட்டு படி வந்து 387 அப்படிங்கும்போது 7க்கு 3, 5க்கு 8, 2க்கு 7 அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ரிப்பீட்டடாக நம்மளுக்கு வந்த ரிசல்ட்டே ஒரு நம்பர் இறக்கி வர மாதிரி தான் எனக்கு அதிகபட்சமான சான்சஸாக தெரியுது. அதனால் நான் 387 ட்ராப் பண்ணிடுவேன். சரி, இப்போ நான் உங்களுக்கு வந்து மொத்தமாக என்ன எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக காமிச்சிடுறேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் வந்து 2 விதமாக எடுப்பேன். ஒன்று மந்த்லி சார்ட், இந்த மந்த்லி சார்ட்டில் இந்த மந்தில் என்ன பெண்டிங் என்ன வரல அதை பார்த்து எடுத்துடுறது. அது இல்லாமல் இயர்லி சார்ட்டில் இந்த 752க்கு இதுக்கு முன்னாடி இந்த 19 நாளில் என்ன வந்திருக்கு, 19ஆம் தேதினா இந்த 19ஆம் தேதி இந்த 2012லேருந்து என்ன வந்திருக்குன்னு எடுக்கும்போது அதுலேருந்து ஒரு 2 செட் உட்காரும். ஸோ இதுபடி கணக்கெடுத்து பார்த்தால் எனக்கு வந்து ஏபிசியில் உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க நண்பர்களே. 751, 335,
919 024 507 இவ்வளோ தான் நான் வந்து எடுத்துருக்கக்கூடிய கணக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதோ நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஏபிசியை பொறுத்த வரைக்கும் 751 335 919 024 507. ஓகேவா? ஏபி ஏசிபிசி இப்போ கணக்குப்படி இதில் என்ன வருது அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ ஏபி ஏசிபிசியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நிறையா செட்டு நான் கொடுக்குற மாதிரி தெரியல. உங்கள் கணக்கில் வந்தால் இது எடுத்துங்க, அவ்வளோதான். சரியா? ஏபி ஏசிபிசியை பொறுத்த வரைக்கும் 71 33 00 99 35 51 3 3 6 செட்டு. அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல 19 7 அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 07 8 செட்டு முட்டை கொடுக்குறேன். உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் எடுத்துங்க. ஏபி ஏசிபிசியை பொறுத்த வரைக்கும் என் கணக்கில் இது தான் இருக்குது. ஏபி அப்படின்னு ட்ரை பண்ணும்போது வந்து எனக்கு தெரிஞ்சு ஏபி அப்படின்னு பர்டிகுலராக ட்ரை பண்ணால் 75 ட்ரை பண்ணலாம், 33 ட்ரை பண்ணலாம், 91 ட்ரை பண்ணலாம். இவ்வளோ தான். சரியா? உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் எடுத்துக்கங்க. ஆல்போர்ட் கண்டிப்பாக இன்றைக்கி 01 அப்படி இல்லைன்னா 7க்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் தான் எடுத்துங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.